நண்பர்களே, ஒரு சிறிய கேள்வியுடன் நான் ஆரம்பிக்கிறேன். சம்பளம் வந்த முதல் வாரம் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? எதையும் வாங்கலாம் போல இருக்கும். நீங்கள் ஒரு ராஜாவாகவே உணர்வீர்கள். அதே நீங்கள்தான் மாதம் கடைசி வாரத்தில் இன்னும் எத்தனை நாள் இருக்கு சம்பளம் வர என்று கேலண்டரை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது உண்மைதானே? ஒரு நாள் ஒரு ஞானி மக்களிடம் உரையாற்றினார். அவர் சொன்னார், பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள், அது ஒரு மாயை. அதை பிடிக்க முயற்சித்தவர்கள் எப்போதும் அமைதியை இழந்து விடுவார்கள். அங்கு இருந்த மக்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். ஆனால் ஒரு உண்மை மட்டும் யாருக்கும் தெரியவில்லை. அந்த ஞானி இந்த உரைக்காகவே பணம் பெற்றிருந்தார். இதுதான் வாழ்க்கையின் இரகசியம் நண்பர்களே. பணம் கெட்டதில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மனிதன்தான் தன்னையே கஷ்டப்படுத்திக் கொள்கிறான். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் அதிகம் சம்பாதிக்கவில்லை, ஆனால் அவர்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். மற்ற சிலர் அதிகம் சம்பாதிப்பார்கள், ஆனால் மாதம் முடிவில் அவர்களிடம் ஒன்றும் இருக்காது. ஏன் இப்படி நடக்கிறது? பிரச்சனை சம்பளத்தில் இல்லை. பிரச்சனை பணத்தை கையாளும் விதத்தில்தான் இருக்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனுக்கு தன் பணத்தை காப்பாற்ற தெரியாவிட்டால் செல்வம் அவனை விட்டு சென்றுவிடும். ஆனால் ஒருவன் தனது செலவுகளை புரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவனிடம் செல்வம் தங்கிவிடும். நண்பர்களே, நாம் எல்லாரும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஏன் சேமிக்க முடியவில்லை? அதற்கான காரணம் நாம் தினமும் செய்யும் சில சின்ன சின்ன தவறுகள். அந்த தவறுகள் பெரியதல்ல, ஆனால் அவை சேர்ந்து நம் வாழ்க்கையை மாற்றிவிடுகின்றன. இன்று நான் உங்களுடன் பகிரப் போகிறேன் நாம் அன்றாடம் செய்யும் அந்த 8 தவறுகளை. அதை நீங்கள் புரிந்து கொண்டு இப்போதே மாற்ற ஆரம்பித்தால் மாதம் கடைசியில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பணம் உங்களை விட்டு போகாது, மாறாக அது மெதுவாக உங்களிடம் சேர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 8 உண்மைகள் இப்போ தொடங்குகிறது. நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் முதல் தவறு பலருக்கும் தெரியாமலேயே அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. அது என்ன தெரியுமா? பிறர் பார்வைக்காக செலவு செய்தல். ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை வாங்கினால் அது ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் அதே மனிதன் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வாங்க ஆரம்பித்தால் அது அவன் வீழ்ச்சியின் ஆரம்பம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு புதிய மொபைல், ஒரு விலை உயர்ந்த பைக், அல்லது உங்கள் வருமானத்துக்கு மீறிய ஒரு கார், இவை அனைத்தும் உண்மையில் உங்களுக்கு தேவையா? அல்லது மற்றவர்கள் வாவ் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவா? இன்றைய உலகம் சமூக வலைத்தளங்களில் வாழ்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கும் வாழ்க்கை உண்மையானது அல்ல. ஆனால் அதை உண்மை என்று நம்பி நாம் நம் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறோம். அடுத்தவன் வாங்கியதால் நாமும் வாங்க வேண்டும். அவன் போன இடத்துக்கு நாமும் போக வேண்டும். அவன் காட்டும் வாழ்க்கையை நாமும் காட்ட வேண்டும். இந்த எண்ணம் மெதுவாக நம்மை நம் நிதி நிலைமையிலிருந்து தள்ளிவிடுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், பிறரை கவர்வதற்காக வாழும் மனிதன் ஒருபோதும் அமைதியை அடைய மாட்டான். உங்கள் சுயமதிப்பு நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களில் இல்லை, அது உங்கள் எண்ணங்களில், உங்கள் சாதனைகளில், உங்கள் மன அமைதியில் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், இந்த பொருள் எனக்கு உண்மையிலேயே தேவையா, அல்லது நான் பகட்டாக தெரிய வேண்டுமா? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் நீங்கள் பிறருக்காக செலவு செய்வதை நிறுத்தும் அந்த நொடி உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நினைவில் கொள்ளுங்கள், பிறர் பார்வைக்காக செலவு செய்வது செல்வத்தை குறைக்கும், செலவு செய்வது வாழ்க்கையை உயர்த்தும். இதுதான் நாம் தவிர்க்க வேண்டிய முதல் மிகப்பெரிய தவறு. நண்பர்களே, இரண்டாவது தவறு பலருக்கும் மிகவும் பிடித்த ஒன்று, ஆனால் அதே விஷயம்தான் அவர்களின் பணத்தை அமைதியாக கொள்ளையடிக்கிறது. அது என்ன தெரியுமா? தள்ளுபடி என்ற மாயை. 50% ஆஃப், இன்று மட்டும் சலுகை, இப்போ வாங்கவில்லை என்றால் இழந்து விடுவீர்கள். இந்த வார்த்தைகள் விளம்பரங்கள் அல்ல, இவை மனதை கட்டுப்படுத்தும் ஆயுதங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பொருள் 2000, அதை 1000க்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 1000 சேமித்து விட்டேன். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் 1000 செலவு செய்திருக்கிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தேவையில்லாத செலவு எப்போதும் நஷ்டம்தான். நீங்கள் வாங்கிய அந்த பொருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா, அல்லது ஒரு மூலையில் தூசி படிந்து கிடக்குமா? தள்ளுபடி உங்களுக்கு தேவையான பொருளில் இருந்தால் அது ஒரு வாய்ப்பு, தேவையில்லாத பொருளில் இருந்தால் அது ஒரு வலை. நண்பர்களே, இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பொய் சொல்லும், இப்போது வாங்குங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் உண்மை, நீங்கள் யோசித்து வாங்கினால்தான் நீங்கள் சேமிப்பீர்கள். அடுத்த முறை ஒரு தள்ளுபடி பார்த்தால்
ஒரு நிமிடம் நின்று யோசியுங்கள். எனக்கு இது தேவையா? அல்லது இது மலிவு என்பதற்காகவா வாங்குகிறேன்? இந்த ஒரு கேள்வி உங்கள் பணத்தை காப்பாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், தள்ளுபடி உங்களை பணக்காரன் ஆக்காது. ஆனால் அதற்கு அடிமையானால் நிச்சயம் பணத்தை இழக்க வைக்கும். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் மூன்றாவது தவறு பலரின் வாழ்க்கையை மெதுவாக சிக்கலில் தள்ளும் ஒரு விஷயம். ஆரம்பத்தில் அது ஒரு உதவி போல தோன்றும், ஆனால் முடிவில் அது ஒரு சுமையாக மாறும். அது என்ன தெரியுமா? கடன் வாழ்க்கை. இன்று உலகம் உங்களுக்கு ஒரு பொய் சொல்லுகிறது. இப்போ வாங்குங்கள், பிறகு கட்டுங்கள். இந்த ஒரு வாக்கியம் பலரின் சுதந்திரத்தை பறித்துவிட்டது. ஒரு பொருள் உங்கள் வசதிக்கு எட்டாத விலையில் இருக்கிறது, ஆனால் இஎம்ஐ என்ற ஒரு சின்ன கதவை திறந்து வைத்து அதை உங்களுக்கு எளிதாக காட்டுகிறார்கள். மாதம் 3000 தான், மாதம் 5000 தான் என்று சொல்கிறார்கள். அந்த தான் என்பதில்தான் பெரிய மாயை இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், 50,000 மதிப்புள்ள பொருள் இஎம்ஐயில் வாங்கினால் நீங்கள் செலுத்துவது 50,000 அல்ல, அதற்கு மேலான பணம். அதாவது உங்கள் எதிர்கால உழைப்பை இன்றே விற்றுவிடுகிறீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், கடன் என்பது கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. அது மனிதனை மெதுவாக கட்டிவிடும். ஒரு கடன் எடுத்தவுடன் அது மட்டும் இல்லை, அதற்கு பின் மற்றொரு இஎம்ஐ, அதற்கு பின் மற்றொரு கடன். இப்படி ஒரு சங்கிலி போல நீங்கள் சிக்கிக்கொண்டே போகிறீர்கள். நண்பர்களே, ஒரு மனிதன் சம்பாதிப்பது அவனுக்கு சுதந்திரம் தர வேண்டும். ஆனால் கடன் வாங்கினால் அவன் சம்பாதிப்பது அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அவன் சம்பளம் வந்தவுடன் அது அவனுடையது இல்லை, வங்கி கணக்குக்கே சொந்தம். இது வாழ்க்கையா அல்லது ஒரு முடிவில்லா ஓட்டமா? நினைவில் கொள்ளுங்கள், அத்தியாவசியமான விஷயங்களுக்கு எடுத்த கடன் ஒரு முதலீடு, ஆனால் ஆசைக்கு எடுத்த கடன் ஒரு சுமை. நீங்கள் கடனை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் உங்களை கட்டுப்படுத்தும். அதனால் முடிந்தவரை கடனில்லா வாழ்க்கையை தேர்வு செய். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் நான்காவது தவறு மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இதை கூட பலர் தவறாக நினைக்கவே மாட்டார்கள். ஆனால் இதுதான் அமைதியாக உங்கள் பணத்தை காலி செய்கிறது. அது என்ன தெரியுமா? கணக்கில் வராத செலவுகள். முன்னொரு காலத்தில் நாம் பணம் செலவு செய்தால் கையில் இருந்த நோட்டுகள் குறையும், அதை நாமே பார்க்க முடியும். அதனால் செலவு செய்வதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிப்போம். ஆனால் இன்று ஒரு மொபைல், ஒரு QR கோட், ஒரு கிளிக், பணம் போய்விடுகிறது. ஆனால் அது போனதற்கான உணர்வு இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு காபி 50, ஒரு ஸ்நாக் 100, ஒரு ஆன்லைன் ஆர்டர் 300. இது எல்லாம் சிறியது போலதான் தோன்றும், ஆனால் இவை சேர்ந்து ஒரு மாதத்தில் ஆயிரங்களாக மாறிவிடுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், சிறு சிறு துளிகள் சேர்ந்துதான் பெரிய வெள்ளமாகிறது. அதேபோல சிறு சிறு செலவுகள் சேர்ந்துதான் பெரிய நஷ்டமாகிறது. நீங்கள் ஒரு நாள் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து இவ்வளவு செலவு பண்ணிட்டேனா என்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? அதுதான் இந்த தவறின் விளைவு. ₹1 சேமிப்பு ₹1 வருமானத்துக்கு சமம். அதை நாம் இழக்கிறோம். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ஐந்தாவது தவறு. பலர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் இதுவே பலரின் நிதி வாழ்க்கையை முழுவதும் சீர்குலைக்கிறது. அது என்ன தெரியுமா? பட்ஜெட் இல்லாமல் வாழ்வது. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் சம்பாதிப்பதை எப்படி சேமிக்கிறான் என்பதே முக்கியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பம் மாதம் 30,000 சம்பாதிக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு செலவு செய்தால் அவர்கள் அமைதியாக வாழ முடியும். ஆனால் மற்றொரு குடும்பம் 1,00,000 சம்பாதித்தாலும் திட்டமின்றி செலவு செய்தால் மாதம் முடிவில் பணம் இருக்காது. இதுதான் உண்மை நண்பர்களே. பணம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை நல்லதாக மாறாது. பணம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் வாழ்க்கையை மாற்றும். சாணக்கியர் கூறுகிறார், திட்டமில்லாத வருமானம் நீரில்லாத படகு போன்றது. அது எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வருகிறது? அதில் எவ்வளவு வாடகைக்கு செல்கிறது? எவ்வளவு உணவுக்கு? எவ்வளவு தேவையில்லாத செலவுகளுக்கு? இந்த கேள்விகளுக்கே பதில் தெரியவில்லை என்றால் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தவில்லை. பணம்தான் உங்களை கட்டுப்படுத்துகிறது. நண்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் ஆறாவது தவறு மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இது ஒரு நொடியிலேயே முடிவெடுக்க வைக்கும். அது என்ன தெரியுமா? உடனடி ஆசை. இது இப்போவே வேண்டும், நாளைக்கு காத்திருக்க முடியாது, இது போயிட்டா மறுபடியும் கிடைக்காது. இந்த எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, அவை உங்களை கட்டுப்படுத்தும் தூண்டுதல்கள். ஒரு விளம்பரம், ஒரு நண்பர் வாங்கிய புதிய பொருள், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், இவை எல்லாம் உங்கள் மனசை தூண்டுகிறது, நீயும் வாங்கணும் என்றானால். ஒரு கேள்வி,
அது உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா அல்லது அது ஒரு நொடியின் ஆசையா? சாணக்கியர் கூறுகிறார், அவசரத்தில் எடுத்த முடிவு அறிவை இழக்க வைக்கும். நண்பர்களே, உடனடி ஆசை உங்களுக்கு மகிழ்ச்சி தருமானால் நீண்ட காலத்தில் அது உங்கள் சேமிப்பை அழிக்கும். அதனால் பெரிய செலவு என்றால் 24 மணி நேரம் காத்திருங்கள். ஆசையை கட்டுப்படுத்தும் மனிதன் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். அவன் தான் உண்மையான செல்வந்தர். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்கப் போகும் 7வது தவறு மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் இதில் புத்தி வேலை செய்யாது, மனம்தான் முடிவு எடுக்கும். அது என்ன தெரியுமா? மனசு கஷ்டமாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? சரி, ஏதாவது வாங்கிக்கலாம் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருந்தால் நண்பர்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம் என்று செலவு செய்கிறோம். இது ஒரு பழக்கம் அல்ல. உங்கள் மனநிலைக்கு பணம் ஒரு மருந்து அல்ல, ஆனால் நாம் அதை மருந்தாக பயன்படுத்த முயற்சிக்கிறோம். சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சியில் எடுத்த முடிவு அதிகம் வருந்த வைக்கும். ஒரு பொருள் வாங்கினால் அது சில நிமிடங்கள் மகிழ்ச்சி தரும், ஆனால் அதற்கான பில் நீண்ட நாட்கள் உங்கள் மனதை அழுத்தும். உங்கள் மனது கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது ஒரு பொருள் இல்லை, ஒரு புரிதல், ஒரு ஓய்வு, ஒரு நம்பிக்கை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை நிரூபிக்க பணம் செலவு செய்ய தேவையில்லை. உண்மையான மகிழ்ச்சி அமைதியில்தான் இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், அடுத்த முறை நீங்கள் செலவு செய்ய நினைக்கும்போது உங்களையே கேளுங்கள், இது என் தேவையா அல்லது இது என் மனநிலையா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல தவறுகளிலிருந்து காக்கும். நண்பர்களே, இப்போது நாம் பார்க்கப் போவது கடைசி தவறு. ஆனால் இதுதான் மிக ஆபத்தானது. ஏனென்றால் பலர் இதை வெற்றியின் அடையாளம் என்று நினைக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? வருமானம் அதிகரித்தால் செலவையும் அதிகரித்தல். ஒரு மனிதன் சம்பளம் உயர்ந்தவுடன் அவன் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று நினைக்கிறான். புதிய மொபைல், பெரிய வீடு, விலை உயர்ந்த உடைகள், அனைத்தும் மெதுவாக வாழ்க்கையில் சேர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. அது என்ன தெரியுமா? அவனுடைய சேமிப்பு. நேற்று 20,000 சம்பாதித்த போது எப்படி சேமிக்க முடியவில்லையோ, இன்று 80,000 சம்பாதித்தாலும் அதே நிலைதான். ஏன்? ஏனென்றால் வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் செலவும் அதிகரித்துவிட்டது. சாணக்கியர் கூறுகிறார், செல்வம் அதிகரித்தாலும் அறிவு அதிகரிக்கவில்லை என்றால் அவன் எப்போதும் ஏழைதான். நண்பர்களே, இது ஒரு தெரியாத வலை, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நீங்கள் அதிகம் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் உங்கள் ஆசைகளும் உயர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைப்பீர்கள், இப்போ நான் இதை டிசர்வ் பண்றேன் என்று. ஆனால் அந்த ஒரு முடிவு உங்கள் எதிர்கால சேமிப்பை குறைக்கும். நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், உங்கள் வருமானம் உயர்ந்த பிறகு உங்கள் சேமிப்பு உயர்ந்ததா அல்லது உங்கள் செலவு உயர்ந்ததா? இதுதான் உண்மையான பரிசோதனை. நண்பர்களே, பணம் அதிகம் வந்தால் அதை முழுவதும் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நண்பர்களே, இப்போது நீங்கள் அந்த 8 தவறுகளையும் கேட்டுவிட்டீர்கள். ஒரு நிமிடம் உங்களையே கேட்டு பாருங்கள், இந்த 8இல் எத்தனை தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது? கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் பலரும் இதே தவறுகளை தான் செய்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் யார் தெரியுமா? இந்த தவறுகளை உணர்ந்து அதை மாற்ற முடிவு செய்பவர்கள்தான். சாணக்கியர் கூறுகிறார், தவறு செய்வது மனிதனின் இயல்பு, ஆனால் அதே தவறை மீண்டும் செய்வது அவனின் தேர்வு. நண்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் அது சாதாரணம் அல்ல. உங்கள் உழைப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அந்த பணத்தை கவனக்குறைவால் இழப்பது நீங்கள் உங்களையே இழப்பது போன்றது. நினைவில் கொள்ளுங்கள், பணம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள்தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று இந்த நிமிடத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இனிமேல் தேவையில்லாத செலவை நிறுத்துவேன். தள்ளுபடி மாமாயையில் விழமாட்டேன். கடனை கட்டுப்படுத்துவேன். என் செலவுகளை கண்காணிப்பேன். உணர்ச்சியால் செலவு செய்ய மாட்டேன். ஒரு பட்ஜெட் அமைப்பேன். உடனடி ஆசையை கட்டுப்படுத்துவேன். வருமானம் உயர்ந்தாலும் செலவை உயர்த்த மாட்டேன். இந்த 8 முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, பணக்காரன் ஆகுவது ஒரு அதிசயம் அல்ல, அது ஒரு பழக்கம். சின்ன சின்ன நல்ல பழக்கங்க.